பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ. எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீ. எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. சொல்வோம். என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ. எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து பாடுவோமா? எத்தனை முறை ஆண்டவர் நம்மளை கைவிடாம நடத்திருக்கிறார். நம்ம பலவீன நேரத்துல, நம்ம மனுஷன் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடல. நம்ம பலவீன நேரத்துல, நம்ம கஷ்ட நேரத்துல, உன்னோட துன்ப நேரத்துல நம் இயேசு மாத்திரமே துணை. உன் இயேசு மாத்திரமே உனக்கு விடுதலை அளிப்பவர். உன் இயேசு மாத்திரமே உனக்கு வெற்றியை தருபவர். உன் இயேசு மாத்திரமே உன்னை அக்கினிக்குள் நடத்துபவர். உன் இயேசு மாத்திரமே உனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். உன் இயேசுவே உந்தன் எபினேசர். உன் இயேசுவே உன்னை கைவிடா மீட்பர். உன் இயேசுவே உன் எல்ஈரே. உன் இயேசுவே எல் ரோஹி. உன் இயேசுவே உன்னை சுகப்படுத்துகிறவர். உன் இயேசுவே உன்னை பலப்படுத்துகிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. ஓ இயேசுவே, எழுதி நின்று பாடுவோம். இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ. உணர்ந்து பாடுங்காயா. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசுவே இயேசுவே இயேசுவே. சேர்ந்து பாடுவோம் அந்த இயேசுவே. இயேசுவே என் இயேசுவே இயேசுவே. ஓ இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும்
உமக்கு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுங்க, எபினேசர் நீர்தான் ஐயா. உனக்கு இதுவரை உடவின தேவனை சேர்ந்து சொல்லுங்கப்பா. ஓ நீர்தான் இயேசுவே எங்கள் எபினேசர். எபினேசர் நீர்தான். ஓ இதுவரை உதவி நீரே. எல்ரோஹி உன்னை கண்ட தேவன். எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். உமக்கு நன்றி. ஓ ரமஷந்தரஸ்யந்தரபஸ்ரகா. ஓ கோடி கோடி நன்றி ஐயா. ஓ we love you Jesus. ஓ நன்றி நன்றி ஐயா. ஓ கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா. உன்னை காக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்து. நன்றி. யூடியூப் வியூவர்ஸுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும். இந்த ஒரு மாத காலம் நான் வெளியூரில் இருந்து ஊழியர் செஞ்சேன். என்னுடைய அன்பு மகன் பாஸ்டர் ஜான் ஜேபஸ் இப்பொழுது ஆப்பிரிக்கா போயிருக்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? லூக்கா 21. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சபியமாயிற்று என்று அறியுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். எருசலேம், நீங்கள் சேர்ந்து வாசிங்க. சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமயத்தை அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேம் இருக்கிற வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருந்து நகரத்தில் பிரவேசியாமல் இருக்க கடவர். எளிதிற்கு யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களே கற்பதிவானவர்களுக்கும் பால் கொடுக்கும் ஐயோ. பூமியில் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கனை உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல ஜனங்களுக்கு தத்தளிப்பு இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரம் அலைகளும் முழக்கமாக இருக்கும். வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும். அதில் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறான். மனுஷ இதயம் தோய்ந்து போகும். அப்பொழுது வாசிங்க பார்க்கலாம். மாறன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தில் வருவதை காண்பீர்கள். இல்லை, ரெண்டு காரியம். ஒன்று, எருசலேமில் சுற்றிலும் பாளையம் இறங்கியிருக்கும். ரெண்டாவது, சூரியனில் அடையாளம். இது ரெண்டு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு. சூரியன் இருட்டடைஞ்சிருக்கு. என் மகன் சொன்னான், அப்படியே கம்ப்ளீட்டாக இருட்டாயிட்டான். பட்டபோல் 12 மணிக்கு பூமி இருட்டாயிட்டான். ஏன்னா சூரியன் அப்படியே மறைஞ்சிருது. பிரியமான கதை, இது வேதத்தில் சொல்லப்படுது. சூரியன் இருளடையும், சந்திரன் ரத்தமாகும். ரெண்டும் நிறைவேறி இருக்கிறது. நம் கண் முன்பாக நிறைவேறி இருக்கிறது. இப்பொழுது எருசலேமில் சுற்றிலும் பாளையம். நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்கணும். நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் அப்படின்னா அந்த அழிக்கிற சின்ன குட்டி குட்டி விமானங்கள் அது சுற்றிலும் இறங்கி இருக்கு. பிரியமான கத்தரை, இந்த காலகட்டத்தில் கத்தர் வருவார். எருசலேமுக்கு என்ன நடக்க போகிறது என்பது பெரியது, நமக்கு பெரிய காரியம் இல்லை. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், எருசலேமுக்காக ஜெபிக்கணும். ஆனால் நமக்கு என்ன நடக்க போகுது அதான் முக்கியம். இன்றைக்கி ஆண்டவர் வந்தாருன்னா போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்மா. அதுதான் ஒவ்வொரு நாள் கேட்க வேண்டிய கேள்வி. ஆப்பிரிக்கா தேசத்தில் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆலயங்கள் நிரம்பி வழிகிறது. இதே நேரம் போனால் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான மக்கள். பெரிய ஆலயம், பெரிய ஆலயத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன். எத்தனை 500-600 கார் வெளியே நிற்குது. கடவுளுக்கு முன்பாக சொல்கிறேன், என்கிட்ட படம் கூட இருக்குது. அங்கே நான் பிரசங்கம் பண்ணேன். ஜனங்க ஏன் வராங்கன்னு சொன்னான்னா, இனிமேல் கட்டாயம் கத்தரை தேடி ஆகணும், வேறு வழியே கிடையாது.
நீங்கள் வீடு கட்டலையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு காசு, நினைக்கவே நினைக்காதீங்க. போடுறதுக்கு ரெடி ஆகுங்க. சீக்கிரமாக போடுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுதான் இது ஒன்று தான் நமக்கு ஆறுதலாக இருக்குது. என்ன ஆறுதல் தெரியுமா? இனிமேல் எதுவும் பற்றி கவலைப்படாதோம். இந்த உலகம் 10 வருஷம் இருக்கணும், கவலைப்படாதீங்க. எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார், நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்பட்ட. இந்த உலகம் இருக்கும், கைவிடப்படுவார்கள். அந்த கிறிஸ்து இருப்பான். இதுவரை கண்டிராத ஒருத்தரும் உலகத்தில் வரும். கழுத்தை விட்டுவான். ஒரு ஊசி போடுறதுக்கு பயமாக இருக்குது. கழுத்தை விட்டால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அப்படிப்பட்ட அவன் ஒரு நம்பர் கொடுப்பான், 666. அந்த நம்பரை நம்ம எடுக்கலன்னு வெட்டிடுவான். அப்போ கிருபை கூட இருக்காது. ஏசு வருஷமே கிருபை எடுபட்டு போயிடும். கிருபையில் நமக்கு ஊசி எடுக்கிறதே கவலை. கிருபை இல்லாமல் எப்படிங்க வெட்ட போவீங்க? இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம். நான் பயங்காட்டலை, எனக்கும் கொடுக்கப்பட்ட காலம். நம்ம ஆயத்தமாகிறதுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்க காலம். குடும்பமாக செபிப்போம். ஆலயத்துக்கு கட்டாயம் நம்ம வருவோம், கரெக்ட் டைமில் வருவோம். எல்லாத்துக்கும் கரெக்டாக போகிறோம். ஆலயத்துக்கு நம்ம கரெக்டாக போக மாட்டோம். நீங்களே நினச்சி பார்த்து செயல்படுங்க. நீங்களே நினச்சி பார்த்து செயல்படுங்க. அடுத்த நாள் வேலைக்கு கரெக்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டு போயிடுறோம். அடுத்த நாள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு, என்ன அப்பாயின்மெண்ட்டு கரெக்டாக நம்ம கோயிலில் மட்டும் நம்ம லேட்டாக வரோம். அப்படிலாம் நம்ம வரக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க கேட்குற எதுவும் கர்த்தர் கொடுப்பாரோ. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம என்ன மகிமை செலுத்துகிறோம், என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தரை நம்ம கனம் பண்ண சோத்திரம் சொல்கிறது கிடையாது. கர்த்தர் நம்ம எப்படி கனம் பண்ணுவோம் தெரியுமா? கரெக்டாக ஆலயத்துக்கு வந்து முட்டி போட்டு ஜெபிக்கிறதுல கர்த்தரை நம்ம கனம் பண்ணுவோம். இவன் இரும்பலி ஒரு கன்வென்ஷன் நடந்தது. 4 லட்சத்துக்கிட்ட ஜனங்க எப்படி முழங்கால் போட்டு கதறி ஜெபிச்சாங்க. அங்கே போனவங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு மாதிரி, எலக்ட்ரிக் ஷாக்கு மாதிரி அபிஷேகம் இறங்கி வந்தது. அப்படி தான் நம்ம ஆலயத்தில் நடக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் பொறுப்படுத்திக் கொள்ளணும். ஹெவன் கேட்டில் ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அது என்னென்னா, நீ எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பார். அதுதான் பாஸ்வேர்டு. அதுக்கு நீ பதில் கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் கேட்டுருக்கு. எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு. ஹெவனுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அது என்ன பாஸ்வேர்டு? நான் உனக்காக மறித்த, நீ எனக்கு என்ன பண்ண, அதுதான் பாஸ்வேர்டு. ஆண்டவரே, உமக்காக நான் எதையாயிலும் செய்யணும். ஒரு ஆத்தமாக கொண்டு வரணும் கர்த்தாவே. ஒரு ஆத்தமாக அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் அழைச்சிட்டு வாங்க. ஏதோ ஆலயத்தில் நிறைய ஜனங்க இருக்கணும்னு நான் பேசலை. ஒவ்வொரு வாரம் 2000-3000 பேருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வருஷம் முழுவதுமே நான் போன எல்லா சேர்ச்சும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காட்டுறேன், படம் காட்டுறேன். 2000-3000 பேர் வந்திருக்காங்க இந்த வருஷம் முழுவதும். அந்த க்ரௌடு பற்றி நான் பேசலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வாரம் முழுவதும் யோசிச்சு பாருங்கள். நம்ம குடும்பத்துக்காக நம்ம எவ்வளோ பண்ணோம், நமக்காக எவ்வளோ பண்ணோம், ஆண்டவருக்காக என்ன பண்ணோம், அதை நீங்களே நினச்சி சிந்தித்து நீ செயல்படுங்க. ஹெவன் கேட்டில் பாஸ்வேர்ட், உனக்காக நான் இதை செஞ்சேன்னு கர்த்தரை சொல்லணும். அப்போ தான் கேட் திறக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12:27 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்னும் ஒரு தரம் என்கிற 26 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுகள் உண்டாக்கப்பட்டவர்கள் போல் மாறி போகும் என்பதை அறிவிக்கிறது. ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெறுகிறவர்கள். அல்லையா சொல்லணும்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டு கடவோம். அசைவில்லாமல் நம்ம இருக்கணும்னா, ஒரு கட்டணம் அசைவில்லாமல் இருக்கணும்னா, ஏதாவது ஒன்று அசைவில்லாமல் இருக்கணும்னா ஒரு அஸ்திபாரம் இருக்கணும். அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால் அது அசையாது. நீங்கள் சின்ன பிள்ளையிலே நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, மணலின் மேல் கட்டினவன் கற்பாறையின் மேல் கட்டினவன். கற்பாறையில் கட்டினவன் நல்லா உறுதியாக நிற்பான். மணலின் மேல் கட்டினவன் காற்றடிச்சா புயல் அடித்தா அப்படி அழிஞ்சு போயிடும். உங்கள் அஸ்திபாரம் எப்படி இருக்குது? டீப் டவுன் யுவர் ஹார்ட், ஹூ யூ ஆர். உன் இதயத்தில் நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிற? உன் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எத்தனை துன்பம் வந்தாலும் நீ அசையவே முடியாது. கர்த்தரை வலைபாசத்தில் மட்டுமல்ல, இதயத்திலே வைத்திருக்கிற நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எதுனாலே அசைஞ்சு போகவே கூடாது. எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அசைஞ்சு போகவே கூடாது. உன்னுடைய சூழ்நிலையிலே சாதனையாக மாற்றுவார். உன் வேதனையை வெற்றியாக மாற்றுவார். உன்னை தனிமையை இனிமையாக மாற்றுவார். என் வறுமையை செழுமையாக மாற்றுவார். சாத்தானை பார்த்து தைரியமாக சொல்லு, சாத்தானே இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது. அதனால் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எத்தனை தடை வந்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் உனக்கு ஒரு வார்த்தை இருக்குது.
உன் அஸ்திபாரம் இயேசு. நீ நிற்கும் பாறை கிறிஸ்து தான். வேற அஸ்திபாரம் வெறும் சொறி மணல் தான். அந்த அஸ்திபாரத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறபடியால் யாரும் நம்ம அசைக்க முடியாது. தைரியமாக சொல்லுங்க, டேய் அசைச்சு பார்ப்பான்னு சொல்லுங்க தைரியமா. பாஸ்டர் சொல்லுவார், ரத்தத்துக்குள்ளே என்னை ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும், ரத்தத்துக்குள்ளே வைத்து ஐ எம் அரவுண்ட் பை த பிளட். என் ரத்தம் சுற்றி காத்து கொண்டிருக்கிறது. அக்கினி மதலாக எனக்குள்ளே இருக்குது. அபிஷேக நுகத்தை முறிக்கிறது. தேவனுடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடி போய் சுகித்திருப்பார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதியாக எவன் இருக்க முடியும்? எவன் இருக்க முடியும்? When God is for me, who can be against me? What can be against me? இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க யாரால முடியும்? இயேசுவினை நீதிமானாக்கிற எந்த கோட்டை என்ன குற்றவாளியாக்க முடியும்? அல்லேலூயா. பதுங்கின காலங்கள் ஒளிந்து போனது. எலும்பு சாமக்காரனே, இயேசுவின் போர் வீரனே, இது போராடும் காலம் என்றால் அஸ்திபாரம், உறுதியான அஸ்திபாரத்தில் நினைக்கிறார். எத்தனை புயல் அடித்தாலோ, எத்தனை மழை வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. ஏன்? அஸ்திபாரத்துக்குள்ளே நிற்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஸ்ட்ராங் அஸ்திபாரத்தில் இருக்கனால என்னை யாரும் அசைக்க முடியாது என்று தைரியமாக சொல்லலாம். வேத வசனத்தை நான் பார்க்கும்போது இயேசுவை பற்றி வேதம் சொல்லுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துட்டு இயேசு வந்தார். அல்லேலூயா. தேவனுக்கு சமமாக இருந்தார். அது கொள்ளையாடின பொருள்னா கொள்ளை அடித்தோம் எவ்வளோ சந்தோஷப்படும், அது மாதிரி அந்த அனுபவம். ஆனால் அதை அவர் விட்டுட்டு தன்னைத்தானே வெறுத்து அடிமை ரூம் எடுத்தார். அதுதாங்க அஸ்திபாரம். அதுதான் இயேசுனுடைய அஸ்திபாரம். தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். சிலுவை பர்யந்தம் அடிமையின் ரூபம் எடுத்தபடி தான் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா கண்களும் அவரை நோக்கி பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவருக்கு வந்தது காரணம் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அல்லேலூயா. நோ அப்பாத்துக்கு அது பேழையை கட்டினார். அவர் அந்த பேழையை ஸ்டாப்லர் வச்சு ஒட்டி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நம்ம என்ன ஒட்டணும்? ஸ்டாப்லர் போடுவோம் இல்லை? எதாவது கிழிஞ்சு போச்சுன்னா ஸ்டாப்லர் போட்டு பார்க்கலாமா? இது ஸ்டாப்லர் இல்லைங்க, ஆணி வச்சு அடித்தாங்க. அல்லேலூயா. நோவா எப்படி அடித்தான்? கார்பெண்டர் ஆணி வச்சு அடித்தாங்க. அந்த கப்பல் தண்ணியில் மிதந்துங்க, அதில் ஓட்டையே இல்லைங்க. ஆணி வச்சு அடிக்கிற அஸ்திபாரம் நமக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த அஸ்திபாரம் நான் சொல்றது கையா தட்டி தான் ஆகணும். சிலுவையில் ஆணி அடிச்சதுனால அந்த ரத்தம், ஆணிலிருந்து வளைஞ்ச ரத்தம் எனக்கு அஸ்திபாரம். சும்மா அடிக்கல, சுத்திய வச்சு அடிச்சான். அந்த நீல ஆணியை சுத்தியவள் அடிச்சான். அந்த வளைஞ்ச ரத்தம் தான் எனக்கு அஸ்திபாரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அஸ்திபாரம். பிரியமான கர்த்தரே, பேழையை ஆணி அடிச்சதுனால தான் ஸ்டாப்லர் பண்ண. ஸ்டாப்லர் கிறிஸ்டியானிட்டி நமக்கு வேண்டாங்க. இந்த ஒற்றை கிறிஸ்தவெல்லாம் நமக்கு வேண்டாங்க. நமக்கு உறுதியான அஸ்திபாரம் உள்ள கிறிஸ்தவம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையும் அஸ்திபாரங்கள் தான். நடக்க தெரியல, போக தெரியல, பேச தெரியல, நான் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு ஆண்டவர் சொன்னா, நான் கொடுக்குறேன் 10 கற்பனை, அதுபடி நடந்தால் போதும். அந்த 10 கற்பனையும் எளிதான ஒன்றுங்க. உனக்கு சொன்னது எளிதான 10 கற்பனை. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா? இது கஷ்டமாங்க? இது கஷ்டமாங்க? நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன், டேய் உனக்கு யாரோட பிளட் டொனேட் ரொம்ப பண்ணதுன்னு. நான் டாக்டர்கிட்டே போகலையே, எனக்கு பிளட் டொனேஷனே யார்கிட்ட நான் கேட்டது இல்லையானு. உங்கள் அம்மாடா 10 மாதம் பிளட் டொனேட் பண்ணி உன்னை வளர்த்துருக்காடா, அதுக்கு என்னடா நீ கொடுப்ப? என்னடா நீ பதில் கொடுப்ப? உங்கள் அம்மா பேச்சு கேட்காம சுற்றி அலைஞ்சு தெரியுறியே, 10 மாதம் ரத்தம் கொடுத்த தாக்கி நீ என்னடா கொடுப்ப? ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க, பொண்ணையும் வெள்ளியும் கேட்கல, ஒரு மரியாதை கொடுப்பா, அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுப்பா, அதான் கேட்குறாங்க. பிரியமான, யார் தாயன் தகப்பனை மதிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கற்பனை இருக்குதுங்க. நான் 2 கற்பனையை மட்டும் சொல்கிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. கஷ்டமாங்க? காலையில் 2 மணி நேரம் ஆலயத்துக்கு வர்றது கஷ்டமாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நாம விச்சாரம் நாங்கள் பண்ண மாட்டோங்க, விச்சாரமே பண்ண மாட்டோங்க. விக்கிராதனே நான் விக்கிராதனே பண்ண மாட்டோங்க. ஆனால் ஆலயத்துக்கு வராமல் நாங்கள் இருப்போங்க. அது எப்படிங்க? விபச்சாரம் பண்ணுறது பாவம்னா, விக்கிராதனை பாவம்னா, ஆலயத்துக்கு வராமல் இருக்கிற பாவம். விபச்சாரம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறோம், பண்ணுறது உண்டு. விக்கிராதம் பண்ணி மன்னிப்பு கண்டது. ஆலயத்துக்கு வராமல் இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டவங்க எத்தனை பேர்? ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறது பாவம். கற்பனையை மீறுகிறதே பாவம். என்னை நேசிப்பாயானால்
என் கற்பனைகளை நீ கை கொள்ளுவாயாக. இஃப் யூ லவ் மீ யூ மஸ்ட் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, ஆலயத்துக்கு வர்றதை சந்தோஷமாக நினைக்கணும். கர்த்தரை வீட்டுக்கு போகும் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சி கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்வார். when I said and me let us go to the house of the Lord, I was glad, not sad. கொஞ்சம் பேர் சேடாக இருப்பாங்க ஆலயத்துக்கு போகணுன்னு சொன்னான்னா. இன்றைக்குமா கோயில் 6 நாள் வேலை செஞ்சோம், 7 நாள் பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சீரியல் பார்க்கலான்னு நினச்சான்னா இப்போ தான் கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு சொல்லுவாங்க. சீரியல்னா சீரியல் பாருங்கள், கெட்டு போகணுன்னா சினிமா பாருங்கள். உலகத்தில் கோயிலுக்கு வராமல் வீட்டுக்கு தூங்கினோன்னா அவ்வளோதான், வியாதி சொல்லுது. இன்றைக்கி நிறைய பேர் கம்யூனியன் கூட, ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் கூட தப்பாக எடுக்கிறாங்க. கைகளில் சுத்தம் உள்ளவன், இதயத்திலே மாசில்லாதவன், கபடாய் ஆணையிடாதவன், தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்பு கொடாதவன் தான் கம்யூனியன் எடுக்க முடியுங்க. எங்கள் பாஸ்டர் சொல்ல ரொம்ப சீரியஸாக இருக்கும். செல்ஃபோனில் கூட சினிமா பார்த்தா நீ எடுக்கக்கூடாது கம்யூனியன். நீ தலையில் பூ வச்சா எடுக்கக்கூடாது, என்னெல்லாமல் சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எடுக்காத, ஏன் கம்யூனியன் எடுக்காத, வேறு எங்கேயே பார்த்து கொண்டுருவார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, கம்யூனியன்னா கர்த்தரோடு நம்ம வைத்திருக்க உறவை காட்டுறது தான் கம்யூனியன். அல்லேலூயா. அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும். அதை பற்றி இன்னும் நான் ஆழமாக சொல்ல நான் விரும்புகிறேன். 7 நாள் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு சினிமா பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு வேறு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கை நீட்டாதீங்க. கை நீட்டுன்னு பண்ணாதீங்க. கைகளில் சுத்தம் உள்ளவன். உங்கள் கை சுத்தமாக இருக்கா? நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். சரி, நீ சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்க. கர்த்தருக்கு முன்னால் கையை நீட்ட முடியுமா? உன் கையை கர்த்தருக்கு முன்னால் காட்ட முடியுமா? கைகளிலே சுத்தம் உள்ளவன், இதயத்திலே மாசில்லாதவன், கபடாய் ஆணையிடாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவன். மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. இந்த உலகம் மாயை, உலகத்தின் சிற்றின்பங்கள் மாயை. நீ பார்க்குறக்கு எல்லாம் மாயங்க. மனைவி ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க. 1000 மனைவி வச்சுருந்தான் ஒருத்தன். அவன் கடையில் எழுதி வச்சுட்டு போனதான் மாயை எல்லாம் மாயேன்னு. 1000 மனைவி, 1 2 இல்லை 1000. சாலமோன் எல்லாம் மாயேன்னு சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, மாயைக்கு பின்னால் போகாமல் ரியல், என்னது ரியல், நிஜம், நிழல் அல்ல நிஜம், இயேசு நிஜம். ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். ஆமாம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். I have decided to follow Jesus not only on Sunday, every day. இயேசுவை பின்பற்ற ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும். ஹல்லேலூயா. அசையாத அஸ்திபாரம் உள்ளவங்களா நம்ம இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, சாம்சன் அம்மா நல்ல அஸ்திபாரம் போட்டாங்கோ. அவன் குடிக்கக்கூடாது, முடி வளர்க்கக்கூடாது, செத்த பணத்தை தொடக்கூடாது. நசரேய விரதம், அஸ்திபாரம், ஸ்ட்ராங் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தில் அவன் இருக்கும் வரையிலும் எப்போனா இந்த அவன் உழுக்கனானா வல்லமை வந்துடும். அப்போல்லாம் டிவி இருந்தால் சாம்சன் தான் டிவியில் வருவார். எப்படி? பட்டணத்துக்கு கேட்டு தூக்கிட்டு போயிட்டாரு, கழுதைக தாடையின் பச்சை எலும்பை வச்சு 1000 பேரை கொண்டுட்டார். இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். 14 அற்புதங்கள் அவர் பண்ணுவார், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், பெரிய கிரியல் அவர் செய்வார். என்ன வந்து அஸ்திபாரம். திடீர்னு பார்த்தா இந்த அஸ்திபாரத்தை விட்டு வேறு அஸ்திபாரத்துக்கு போகிறார். நீ நிற்கும் வரையிலும் அஸ்திபாரம் உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் விட்டுட்டு இன்னொரு அஸ்திபாரம் போனான்னா இந்த அஸ்திபாரம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்த இடத்துல அது இருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், வீடு கட்டுனா அந்த வீடு கட்டி முடிக்காமல் அஸ்திபாரம் அப்படியே நிற்கும், ஆளை காணும். அப்படி சில அஸ்திபாரங்கள் நிற்கும். அஸ்திபாரம் அழகாக இருக்குது, ஆனால் அந்த அஸ்திபாரத்தில் விட்டுட்டு போயிட்டு மணல் மேலே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் சாம்சனுடைய வாழ்க்கை. அந்த அஸ்திபாரத்தை விட்டுட்டு என்னைக்கு வெளியே போகிறான். செத்த பணத்தை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, செத்த சிங்கத்தில் தேன் எடுக்கிறான் இவன். ஆண்டவர் சொன்னால் குடிக்கக்கூடாது, ராட்சரசம் குடிக்கக்கூடாது, குடிக்க ஆரம்பிச்சிட்டான். முடியை வெட்டக்கூடாது. அவனுடைய பிரதிஷ்டை என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு போகக்கூடாது. எப்படி? கல்யாணத்துக்கு போனால் குடிக்கணும்ல, ஒயின் கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு போனால் ஃபியூனரலுக்கு போகக்கூடாது. ஏன்? டெட் பாடி அவன் தொடக்கூடாதுல, போகக்கூடாது. எங்கேயுமே போக முடியாமல் ஒரு பிரதிஷ்டை அவனுக்குள்ளே வந்தது. நீங்கள் கேட்குறீங்களா, நமக்கு இந்த பிரதிஷ்டை இருக்கா? நிச்சயமாக இருக்குது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டு நீ வெளியே வான்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னெல்லாம் பொல்லாங்க உனக்கு தோன்றுதோ அங்கே போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. நீ யாரோட நீ பழக போகிற, அதுதான் முக்கியம். உன் தொடர்பு யாரோடு இருக்குது ஆண்டவர் கேட்குறார். பொல்லாத மனிதரோட நீ தொடர்பு வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரோட தொடர்பு வைக்கலாம் நடக்கவே நடக்காது. இந்த உலகத்தை வெறுத்து விடு, உலக இன்பத்தை வெறுத்து விடு, உலக ஆசாபாசத்தை வெறுத்து விடு. கர்த்தருடைய பிள்ளைகளோட, ஜெபிக்கிற பிள்ளைகளோட, உலகத்தை வெறுத்த பிள்ளைகளோடு நீங்கள் இருங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாரோ பலரோடு நீ பழகினது உண்டு, தெரியாத பாதையில் நீ போனது உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ வா,
உனக்காக நான் ஒரு ஆளை கொடுப்பேன். ஊருக்கு ஆரோனை கொடுத்தேன், மோசைக்கு யோசுவாவை கொடுத்தேன், எலியாவுக்கு எலிசாவை கொடுத்தேன், பேதுருக்கு யோவானை கொடுத்தேன். உனக்கும் ஒன்று வச்சிருக்கிறேன். அது கணவன் மனைவியாக இருக்கலாம். ஒன்று வச்சிருக்கிறேன். இருவர் ஒருமனப்பட்டு பூமியில் என்ன கேட்டாலும் கர்த்தர் செய்வார். அந்த ஒருமனப்பட்டா போதுங்க, உலகமே உங்கள் கையிலங்க. ஒருமனப்பட்டா போதும், உலகமே உங்கள் கையிலங்க. அந்த வசனத்தை நம்புறீங்களா இல்லையா? இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அப்பா செய்வார். நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். சாம்சன் வந்து ஒரு நாள் அஸ்திபாரத்தை மாற்றணும். அஸ்திபாரம் மாறாத உறுதி உள்ளது. ஆனால் அஸ்திபாரத்தை விட்டு நீ ஓடலாம். அஸ்திபாரம் என்ன பண்ண முடியும்? போகாதேன்னு சொல்லும். நீ கேட்காம போனால் என்ன பண்ண முடியும்? அது விட்டே இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் சொன்னார், மரணம் ஜீவனை உனக்கு முன்னால் வச்சுருக்கேன், ஆசீர்வாதத்தை சாபத்தை நீ தெரிஞ்சுக்கோ. வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? யூ ஆர் வாட் யூ ஆர் பை யுவர் சாய்ஸ். நீ என்ன தெரிந்து கொண்ட அதுதான் நீங்கள். நீ ஆசீர்வாதத்தை தெரிஞ்சு கொண்ட உனக்கு ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதத்தை தெரிஞ்சு ஆசீர்வாதம், சாபத்தை தெரிஞ்சு உனக்கு சாபம். உன் கையில் இருக்குது. தெரிந்து கொள்ளுது உன் கையில் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆடு மாடு குரங்கு மாதிரி நம்மளை படைக்கலை. 6 அறிவில் படைச்சிருக்கிறாரு. எதுக்காக? உனக்கு அறிவை கொடுத்துருக்காரு. நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கத்தக்க ஞானத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். உனக்கு தெரியும் என்ன நல்லது என்னது கெட்டதுன்னு. அப்போ அதை தெரிந்து கொள்வது தான் நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. ஒரு நாள் பொல்லாத சொறி மணலில் போய் உள்றான். ஒரு பொண்ணை பார்த்துட்டு, ஓ இவ தான் பார்த்ததில்லையே நான் அழகியேன்னு சொல்லுவான். யாரை பார்த்ததில் அழகின்னு சொன்னால் அவளை இவன் கண்ணு பிடுங்கிடுவான். ஜாக்கிரதை. இந்த உலகத்தில் எதை பார்த்து அழகுன்னு சொல்லிடாதீங்க. அழகானதுலாம் பாம்பு இருக்குது. பாம்பு அழகாக இருந்ததுனால தான் ஏவாள் பேசினான். அவட்ட பேசியிருக்க மாட்டா. ஒரு நாய் வந்தால் பேசியிருப்பாளா? சொறி நாய்கிட்ட பேசியிருப்பாளா? அடா ஒரு மாதிரி ஒரு குரங்கு வருது, அவள்கிட்ட பேசியிருப்பாளா? இல்லை, பாம்பு அழகாக பளபளா இருந்துச்சு. பளபளா இருக்கிறத பார்க்காத, பளபளப்பான சாராயத்தை பார்க்காத, பளபளப்பான பொண்ணை பார்க்காத, பளபளப்பான சினிமாயை பார்க்காத. அப்படியே உழுந்துட்டான். படுபாய் விழுந்துட்டான். யார் பாய்னா மடியிலே விழுந்துட்டான். வேதம் சொல்லுது, உன் மடியில் படுத்து கிடக்க மனைவி கூட நம்பாதேன்னு. நான் சொல்லலைங்க, என் மேலே கோவப்படாதீங்க. வேதம் தான் சொல்லுது, உன் மடியிலே படுத்து கிடக்கும் மனைவியை கூட நம்பாதே. பெண்களை நம்பி பேதியாய் மாறி வாழ்க்கையின் ரகசியமாக சொல்லிட்டாங்க. நம்ம திரும்ப என்னங்க எங்கெங்க ரகசியம் இருக்குது? நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, என்னங்க ரகசியம் இருக்குது சொல்லுங்கள். 3 தடவை ஏமாற்றி பார்த்தா நடக்கலை. பெண்களை மட்டும் ஏமாற்ற முடியாது. ஆண்களே புரிந்து கொள்ளுங்கள், பெண்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் வேறு ஆள் பார்த்துக்குங்க. பெண்களை மட்டும் ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏமாத்தினா அவங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லிட்டான். என் பல என் முடியில் தான் இருக்குன்னு. அவன் நல்ல பார்பரை கொண்டு வந்து அவனை தூங்க வச்சு அழகாக வெட்டிட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, மயக்கம், விபச்சாரம், மயக்கம், மதி மயக்கம் அநேகருடைய பலனை இழக்க பண்ணுகிறது. பராக்கிரமசாலியான சிம்சோனே, கழுதையின் பச்சை தாடை எலும்பில் 1000 பேர் கொல்ல உனக்கு முடிந்ததே. இங்கே உன் பலன் எங்கே போனது? எப்பொழுது போல உலுக்கி கொண்டானா ஆவியானவர் உழுக்க நான் வருவாருன்னே போயிட்டார். இஷ்டம் போல நீ உலுக்கிக்கிட்டு ஆண்டவட்ட வந்து பலன் வேணும்னு கேட்காது. கிடையாது, போயிடுவார், உன்னை விட்டு போயிடுவார். தருணம் தப்பினால் மரணம். கர்த்தர் ஒன்று விலகினா அவ்வளவுதான். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையர், அவன் கண்ணை பிடுங்கிட்டாங்க, அரைக்க வச்சுட்டாங்க. Sin will make you blind, sin will make you grind. பாவம் உன்னை குருடாக்குற மட்டுமல்ல, பாவம் உன்னை அரைக்க வைக்கும். யாருக்கு மாவரைக்கிறானா? பெலிஸ்தியனுக்கு மாவரைக்கிறானா? இன்றைக்கி நீ யாருக்கு மாவரைக்கிற? பெலிஸ்தியர்களை கொல்லும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோனே, யாருக்கு நீ மாவரைக்கிற? ஓ, பெலிஸ்தர்களுக்கு மாவரைக்கிறியா? ஆமாம், வேறு வழி இல்லை. நாயை கட்டின மாதிரி இழுத்து கொண்டு போனாங்க. அந்த புரஜாதி தேவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் அவனை விளையாட்டு காட்டுறதுக்காக. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையர், உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நாயை மாதிரி கட்டி கொண்டு போகிற அனுபவத்தில் கொண்டு போயிடுவாங்க. பராக்கிரமசாலியே, பெரிய பேர் பெற்ற பிரஸ்தாபத்தில் இருந்த விசுவாசியே, ஏன் நலிய போன? நீ ஏன் வலிய போன? உன் பேர் கெட்டு போகிறதுக்கு ஏன் நீ போன? எவ்வளோ நன்மை செய்த நீ, இன்னைக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் உன்னை ஒரு நாயை இழுத்து கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறது பார்த்தீங்களா? பாவம் ஒரு மனிதனுக்கு லட்சையை உண்டாக்கும், வெக்கத்தை உண்டாக்கும். பரிதாபமாக 2 தூண் நடுவில் அவனை நிறுத்துவாங்க.
கடைசியில் ஆண்டவர் ஒரு தருணம் கொடுக்குறாரு அவனுக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவருக்கா ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தருணம் கொடுப்பாரு. உலகம் கொடுக்காதுங்க, உலகம் கொடுக்காது, எங்கள் அப்பா கொடுப்பாரு ஒரு தருணம். அந்த கள்ளனுக்கு கொடுத்தது போல் இந்த சிம்சோனுக்கு ஒரு தருணம் கொடுத்தாரு. என்ன தருணம் தெரியுமா? இப்பொழுதாவது நீ மனம் திரும்ப மாட்டாயா? இப்பொழுதாவது நீ மனம் திரும்ப மாட்டாயா? உன்னை அழைத்த அழைப்பு எவ்வளோ பெரிய, உன் அஸ்திபாரம் எவ்வளோ உறுதியான அஸ்திபாரம். இந்த திட அஸ்திபாரத்தை விட்டு விட்டு நீ போய்விட்டாயே, எங்கேயோ போய்விட்டாயே, சொரிமணலிலே விழுந்து விட்டாயே. இன்னும் ஒரு தருணம் நான் தாரேன். அவன் ஜெபம் பண்ணா, அப்பா நான் பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் என்னை பலப்படுத்துங்க, மறுபடியும் என் பலனை எனக்கு தந்துருங்கப்பா, என் கண்ணுக்காக நான் பழி வாங்கணும்ப்பா. என் கண்ணு கூட கேட்டாங்க, தரிசனம் இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனத்தை இழந்து போகிறார்கள். நீங்கள் தரிசனத்தை பெற்றிருக்கீங்க, எதற்காகவும் தரிசனத்தை நீங்கள் இழக்க வேண்டாம், உறுதியை பிடித்து கொள்ளுங்க. அப்படியே அவன் விழுந்தான். அந்த ஆட்களோடு அவன் செத்து போனான். என்னை பார்த்து சில கேட்பாங்க, சிம்சோன் மோட்சம் போனானா நரகம் போனானான்னு. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பேர் இருக்குது. உலகம் அவன் பேரை புத்தகத்திலேருந்து எடுத்தது, ஆனால் ஆண்டவர் அந்த புத்தகத்தில் அவனை எழுதி வச்சார். அல்லேலூயா. நீ ஒரு தவறு செய்தால் உலகம் உன்னை சரித்திரத்திலிருந்து எடுத்து விடும், ஆனால் எங்கே மறுபடியும் உன்னை சரித்திரத்தில் போடுவார். நீ மனம் திரும்புவாயா? ஆண்டவரே, நான் தவறுக்காக மனம் திரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பார்த்தேன் அமெரிக்காவில், ஆப்பிரிக்காலலாம் எல்லாத்தையும் நிறைய பேர் விற்றுட்டு எருசலேமுக்கே போகிறாங்களாம். எல்லாத்தையும் விற்று தரித்திரம் கொடுத்துட்டு போகிறாங்களாம். ஆண்டவர் சொன்னாராம், எல்லாத்தையும் விட்டு தரித்திரம் கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு. அதனால் எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு எருசலேமே போய் உட்காந்துருக்காங்களாம். நான் வருகையில் போகணும்னு சொல்லி உட்காந்துருக்காங்களாம். நான் எல்லாத்தையும் விற்றுட்டு போகணுன்னு சொல்லலை, உங்கள் மனசுக்குள்ளே அப்பாவுக்கு இடம் கொடுத்துருங்க. செய்த தவறுக்காக ஒரு மன்னிப்பை நம்ம கேட்டுருவோம். அப்பா நான் தவறு செஞ்சிட்டேன்ப்பா, வழி விலகி போயிட்டேன்ப்பா, உம்மை விட்டு நான் போயிட்டேன்ப்பா, தூரம் போயிட்டேன்ப்பா, சோரம் போயிட்டேன்ப்பா, இன்றைக்கி நான் திரும்பி வரேன்ப்பா, கெட்டக்குமார சொன்னான், பரத்துக்கு பிறந்த மொக்கு பிறந்த நான் பாவம் செஞ்சேன், ஆனாலும் அப்பா உங்கள் வீட்டுக்கு நான் திரும்பி வரேன்னு சொன்னபோது அவங்க அப்பா அவனை கட்டி அணைச்சி முத்தமிட்டாராம். அல்லையே சொல்லுங்கள். திரும்பி வருகிற மனிதனை கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு தகப்பன் எங்கேயுமே கிடையாது. எந்த தகப்பனுங்க சொத்தை அழிச்சுக்கிட்டு நீங்கள் திரும்பி வந்து பாருங்கள், அவ்வளோ கேடாக நடத்துவாங்க. எல்லாம் அழிச்சிட்டு வந்தல என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அவனுக்கு தான் விருந்து வைக்கிறார். நல்ல பையனை விட்டுட்டு திரும்பி வந்த கெட்ட பையனுக்கு விருந்து வைக்கிற அப்பா. எத்தனை ஆச்சரிய தேவன் இவர், எவ்வளோ அன்பான தேவன் இவர். இவர் போல எந்த அப்பா இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். காட்டுங்க ஒரு அப்பாவை, ஒரு அப்பாவை காட்டுங்க பார்க்கலாம். நமக்கு தான் ஒரு அப்பா இருக்கிறாரு, எத்தனை வாடி போயிட்டு வந்தாலும் மன்னிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இந்த அப்பாவுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் வேதத்தில் நான் பார்க்கணும். 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம். அவர் குஷ்டரோகியான சீமோன் வீட்டில் விருந்துக்கு வருவார். ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த காலகட்டத்தில் குஷ்டரோகிக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க. பெத்தாவனியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டுக்குள்ள வர்றார் ஆண்டவர். குஷ்டரோகம் குணமானா கூட கிட்ட போக மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அவன் வீட்டுக்கே விருந்துக்கு வர்றாரு. 6ஆம் வசனம், 26 6ஆம் வசனம். அவன் வீட்டுக்கே விருந்துக்கு வர்றாரு. இதுதான் ஆண்டோடைய அன்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, எத்தனை குஷ்டரோகியா இருந்தாலும் நீ அப்பாவை கூட்டேனா மன்னித்து உன் வீட்டுக்கு வருக அவர் ரெடியாக இருக்கார். நீ என்னை கூப்பிட்டா கூட இன்றைக்கி இல்லை நாளைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அன்றைக்கி சகை ஓடி போய் வீட்டை திறந்தான். அவன் வீட்டுக்குள்ளே ஏசப்பா வந்துட்டார், ரட்சிப்பு வந்துட்டு. மாத்தா மரியாட்டுக்குள்ளே ஏசு வந்தார். அங்கே உயிர்த்தலே வந்துட்டு, எவ்வீர் வீட்டுக்கு போன உயிர்த்தலே வந்துட்டு, உன் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ அற்புதம் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விருந்துக்கு வந்தாராம். அங்கே ஒரு பொண்ணு விலையேறப்பட்ட நலதம் என்ன தைலத்தை கொண்டு வந்து அதை உடைச்சி ஊற்றி இருக்கிறா. விலையேறப்பட்ட நல்லதம் என்ன தைலம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தா, ஆண்டவர் சிலுவையில் மரித்ததை நீங்கள் விலையேறப்பட்ட ஒன்றதாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறாரு, நீ என்ன பண்ண போகிற? அவருக்கு நீ என்ன கொடுக்க போகிற? உன் வாழ்க்கையில் விலையேறப்பட்ட ஒன்றை கர்த்தருக்காக செலுத்துவாயா? நான் கையை தூக்குறேன். என் வாழ்க்கையில் விலையேறப்பட்டது என் பையன். ஆண்டவருக்கு பிறகு நான் போடான்னு சொல்லி அழுதுருந்தா போயிருக்க மாட்டான்.
போடான்னு அனுப்பி வச்சுருக்குறேன். விலையேற போன்ற பலிபீடத்தில் வச்சுருக்கிறேன். ஈசாக்கை பலிபீடத்தில் வச்சுருக்கிறேன். அந்த கர்த்தர் தான் அதை பார்க்கணும் வச்சுருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் விலையேறப்பட்ட என்ன உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. வாட் யூ ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப், அதை கர்த்தருக்கு கொடுக்குறது ரெடியாக இருக்கிறீங்களா? அப்போ அதை உடைச்சிட்டா அப்படின்னா இனி எனக்கு வேண்டாம். பெண்கள்லாம் உடைக்க மாட்டாங்க. ஆயில் பாட்டில் திறந்து ஊற்றிட்டு வலிச்சு திரும்ப விடுவாங்க மீதி இருந்தால். ஆனால் இந்த ஒரு பொண்ணு உடைச்சிட்டா, இம்மி கூட எனக்கு திரும்ப வேண்டாம். இப்படி ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு எதுவும் எனக்கு இல்லை, பாடுவோம், நல்லா பாடுவோம். ஏடபிள்யூ டோஸ் சொன்னார், கிறிஸ்தவங்க பொய் பேச மாட்டாங்க, பொய்யா பாடுவாங்க. எனக்கென்று எதுவும் இல்லை. வீட்டில் கார் இருக்கிறது, வீட்டில் பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எனக்கென்று எதுவும் இல்லை. பாடுறது நல்லா இருக்குது. இன்றைக்கி சேலஞ்சாக கேட்குறாரு, என் கையில் இருந்த விலையேற பெற்ற ஒன்றை தான் காணிக்கை பெட்டியில் போட்டது எத்தனை பேர்? நான் சொல்லியிருக்கேன், காணிக்கை பிரசங்கம் இதுவரை நான் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். நான் ஆப்பிரிக்காவில் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், எங்களுக்காக நான் கேட்கல. உங்கள் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ விலையேறப்பட்டவராக இருக்கிறார், அதான் கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விலையேறப்பட்டவராக இருக்கிறார்? விலையேற பெற்ற ஒன்று உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் கையில் இருக்க பணமாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த பெண்ணை விலையேறப்பட்டதை கொடுத்தா, உழைச்சி கொடுத்தா. சீரெல்லாம் சொன்னாங்க இது ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே. ஒரு கேள்வி கேட்குறேன், என்னைக்காவது பேதுருவும் யோவானும் யாக்கோபும் மார்க்கும் ஏழைக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? எங்கேயா காணிக்க போட்டதா பைபிளில் இருக்கா? எங்கேயாவது ஏழைக்கு சட்டம் வாங்கி கொடுத்தாங்கன்னு இருக்கா? எங்கேயாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னு இருக்குதா? இல்லையே. இதுவரையிலும் 10 பைசா கூட ஏழைக்கு கொடுக்காங்களும். இங்கே ரொம்ப பாரம் வருது. ஏன் பாரம் வருது? யூதாஸுக்கு தான் ரொம்ப பாரம் வந்து. ஏன் நம்ம பணப்பையை சுமக்கிறவன் காணிக்க நம்ம பெட்டியில் வந்திருக்கலாமே, ஏன் இவளை கொடுத்தா அதை கொடுத்துருக்கலாமே, என் கையில் வந்திருக்குமேன்னு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, ஏழையை பற்றி அவள் அக்கறைப்படலை, ஆனால் அவள் பணத்தை பற்றி அக்கறைப்பட்டிருக்காங்க. அதனால தான் ஆண்டு சொன்னார், அவளை விட்டுருங்க, என்னிடத்துல நற்கரியை செய்திருக்கிறாளும். இந்த பிரசங்கம் உலகத்தில் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இவ செய்ததும் சொல்லப்படும். ஒரு அல்லலியா போடுங்க பாருங்க. அன்பின் கிரியை மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நீ ஒரு கப் தண்ணி கொடுத்தாலும் அதற்குரிய பிரதிபலனை கொடுக்காம கர்த்தர் இருக்கவே மாட்டார். நன்றி உள்ள ஒரு தேவன், நன்றி உள்ள ஒரு ஆள் உலகத்தில் உண்டுன்னு அவர் ஆண்டவர் தான். வேறு யாருமே நன்றியாக இருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் செய்த காரியத்துக்கு நன்றியாக இருக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். நன்றி இல்லாத மனிதருக்கு கொடுக்காம நன்றி உள்ள தேவனுக்கு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு குறித்து உலகமே சொல்லணும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஒரு தியாகத்தில் உலகத்துக்கே பிரசித்தி பெற்ற பொண்ணாக மாறிட்டார். ஒரே தியாகத்தில். உங்கள் ஒரே ஒரு தியாகம் உன்னை ஊரும் உலகத்தை அறிய வைக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஊரும் உலகம் உன்னை அறியும்படி கர்த்தர் செய்வார். நீ செய்கிற ஒரு தியாகத்தை ஊரும் உலகம் அறியும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் நான் பார்க்குறோம், ஆண்டவர் இவங்களோட கூட பந்தி இருப்பார். ஆண்டவர் போஜன பண்டிகை அந்த 26, 26 போஜன பண்டிகைகள் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சிறு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவரை கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். ஆண்டவரோட அவங்க அப்பம் புசித்தாங்க. நான் இதை வாசியம் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எல்லா சீர்களுக்கும் மனைவி இருந்தாங்கள்ல, ஆனால் ஒரு மனைவியை கூட இந்த விருந்துக்கு ஆண்டவர் கூப்பிடலையே. சீர்களை மட்டும்தானே கூப்பிட்டுருக்கிறாரு. பேதுருக்கு மனைவி இருந்து கட்டாயம் தெரியும், ஏன்னா மாமியார் இருந்ததுனால மனைவி இருந்துன்னு தெரியும். அப்போ இத்தனை பேருக்கு மனைவி இருந்து அந்த விருந்தில் இந்த மனைவியெல்லாம் கூப்பிடாம அவங்க சீர்களை மட்டும் ஏன் கூப்பிட்டாரு? இது வித்தியாசமான ஒரு விருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே, கணவன் மனைவி என்று ஒன்றில்லாமல் தானாக கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்து வாங்குகிற ஒரு விருந்து இருக்குது. அல்லேலூயா. என் மனைவி கோயிலுக்கு போவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சினிமா பார்ப்பேன். எப்படி பரலவும் போய் என் மனைவி எனக்காக ஜெபம் பண்ணுவா. இது நடக்காத காரியம், நடக்காத காரியம். ஒவ்வொருத்தனும் தனக்காக கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையர், இயேசுவோடு அவர்கள் அப்பம் புசித்தார்கள். கம்யூனியன் வித் காட். உன் தேவனோடு அப்பம் புசிக்கிறது கர்த்தர் ஒன்று அழைத்தாரே. அவர்கிட்ட உட்காந்துருக்கோம். எப்படி உட்காந்துருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் நினச்சிங்க, நீ உட்கார்றதுல ஏசு உட்காந்துருக்காராம். நம்ம இப்போ செய்கிற காரியத்தை நம்ம செய்வோமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் கூட ஏசு இருக்கிறாராம்.
நம்ம சொல்கிறோம் ஏசு என்னோடுன்னு. ஆனால் ஏசு உங்கள் கூட இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியும். ஏசு உங்க கூட இருந்தால் இன்றைக்கி பண்ணுற நிறைய காரியம் நம்ம பண்ண மாட்டோம், நிச்சயமாக பண்ண மாட்டோம். ஏன்னா ஏசு எவ்வளோ பெரியது உன்னமானவர் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், வாசல் நின்று நான் கதவை தட்டுறேன், ஒருவன் சத்தத்தை கதவை திறந்தா உள்ளே நான் வருவேன். வெளியே போவேன்னு சொன்னாரா? சொல்லலை. இயேசுவுக்கு கதவை திறந்து அவரை உள்ளே விடாம, அப்பா வாசலை திறவும் அப்பா, எனக்கு வேலை வாசலை திறவும் அப்பா, திருமண வாசலை திறவும் அப்பா, எல்லா வாசலையும் திறவுங்க, நீங்கள் வாசலை திறந்தீங்களான்னு கேட்குறேன். அவர் வாசல் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை ஆண்டுகளாக தட்டிகிட்டு இருக்காரு. நீ கதவை திறந்தா உள்ளே வருவார். ஹல்லேலூயா. அப்பா உள்ளே வந்தால் எல்லாமே வருங்க. அப்பா உள்ளே வந்தால் எல்லாமே வருங்க, சகல ஆசீர்வாதம் வருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே சாட்சி சொல்ல முடியும்? அஞ்ஞானத்துலேருந்து இயேசுவண்டை வந்த கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமாம், அது உண்மை, அது உண்மை, உண்மை. பொல்லாங்கன் விடுபட்டு வந்தபடியாக கர்த்தர் இம்மட்டுமா நம்ம ஆசீர்வதித்திருக்கிறாரு. இதோ கதவை திறந்து விடு, உள்ளே வருவார், வெளியே போக மாட்டார். ஹல்லேலூயா. சகையிட்ட கூட என்ன சொன்னார்? நான் உன் வீட்டில் வந்து தங்கணும், வெளியே போகிறேன்னு சொன்னாரா? இல்லை, தங்கணும். ஏசு வந்தால் வெளியே போக மாட்டார். நான் வந்து அரை மணி நேரத்தில் வெளியே போயிடுவேன். அந்த ஏசு வந்தால் வெளியே போக மாட்டார், தங்குவார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் வீட்டில் இயேசு தங்கி இருக்கிறான்னு நினச்சா நம்ம வீடும் நம்ம உள்ளமும் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாயிண்டை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தம்முடைய சீசரை அப்படி சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா சொல்லப்பட்ட கபாலஸ்லாம் என்கிடத்திற்கு புறப்பட்டு போனார். 25 சேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் நின்று கொண்டார்கள். அப்போ இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சிசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சரியே அதோ உன் மகன் என்றார். அர்ப்பணித்தார்கள், அந்யோன்யம் வைத்தார்கள், பிறகு நின்றார்கள். they stood with him. ஆண்டவரோட நிற்கிறது ரொம்ப முக்கியங்க. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை பாடிட்டு போகிறது. நிற்கணுங்க. ஸ்டாண்ட் வித் ஹிம். அந்த சூழ்நிலையில், சிலுவை என்கிற சூழ்நிலையில் நம்ம நினைத்ததெல்லாம் நிர்மூலமாகிற ஒரு சூழ்நிலை. இவரெல்லவா நினைத்திருந்தோம் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் நினைத்திருந்தோமே, இவரெல்லாம் நமக்கு இதை செய்வார் நினைத்தோம். ஆனால் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே. எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லா சீரலும் ஓடிட்டாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் நிற்கத்தையுமே ஓடிட்டாங்க, எவீர் ஓடிட்டாங்க, எல்லாருமே ஓடிட்டாங்க. யார் நிற்கிறா? யோவான் நிற்கிறான். எல்லாரும் ஓடினாலும் நீ நிற்கணும். அவங்க வரல, இவங்க வரல, அவங்க இப்படி இவங்க இப்படி, அதெல்லாம் பார்க்காதீங்க. எவன் எப்படி இருந்தா என்ன, நான் நிற்பேன். நான் ஏன் நிற்பேன்? அவர் சிலுவையில் எனக்கா ஜீவனை கொடுத்ததுனால நிற்பேன். எனக்காக தான் மரித்தார். ஊரை பற்றி எனக்கு தெரியாது. அவர் எனக்கா மரித்தார், எனக்கா உயிர்த்தார், எனக்கு அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்கா மறுபடியும் வர்றாரு. இஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். தனிப்பட்ட விதத்தில் உன் தேவனோடு உனக்கு இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. அவன் நின்றான். அன்றைக்கு சிலுவையில் அருகிலே நின்றான், வாழ்க்கை முழுவதும் நின்றான். வயதான காலத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுனால அவரை கொதிக்கிற எண்ணெயில் வைப்பாங்க. கொதிக்கிற எண்ணெயில் நீங்களே நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும். உண்மையான சத்தியங்க. கொதிக்கிற எண்ணெயில் நிமிர்ந்து நின்னாராம், அவர் எழுந்து நின்றாராம். எல்லாம் ரத்த சாட்சியாக மறிப்பாங்க, ஆனால் யோவான் இப்படி தான் மறிப்பார். கொதிக்கிற எண்ணெயில் வைப்பாங்க, எழுப்பு நிற்பாராம். சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஆறாவில் நிற்கிறது ரொம்ப எளிதுங்க. உன் வாழ்க்கையில் உபத்திரவத்தின் நிந்தையின் அவமானத்தில் நிற்பியா? பிரச்சனை வரும்போது நிற்பியா? ஆண்டவரை நேசித்ததுனால சேவித்ததுனால பல துன்பங்கள் வரும்பொழுது நிற்பியா? will you stand for God in adverse circumstances? will you say yes to God? ஆண்டவருக்கு ஆமன்னு நீ சொல்லுவியா? நிற்பியா? அப்புறம் அவரை வந்து நாடு கடத்திடுவாங்க, பத்மத்தீவுக்கு நாடு கடத்திடுவாங்க. அங்கே மண்டவோடு மட்டும்தான் கிடக்குமா. கைதிகளை கொண்டு அங்கே போட்டு சாப்பாடு கொடுக்காம சாவடிக்கிற இடம் தான் பத்மத்தீவு. காக்கை குருவி கூட இருக்காது. ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அங்கே தான் பரலோகம் அவருக்கு திறந்தது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி வச்சார். இனி உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் அறியணுன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சுக்கிட்டா போதும். வேறு தினத்தந்தி தினமதெல்லாம் படிக்க தேவை கிடையாது. என்ன நடக்க போகுது என்பதை வெளிப்படுத்தின விஷயம் உங்களுக்கு காண்பிக்கும்.
அதில் அவன் நின்றதுனால தான் வரலோகம் திறந்து இந்த புத்தகத்தை அவன் எழுதி வச்சான். நீங்கள் நிற்பீங்களா? வாழ்க்கையில் வர்ற பல பிரச்சனையில் சோர்ந்து போகாதுங்க, ஆண்டவர்கிட்ட விலகாதீங்க, கர்த்தருக்கு நில்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை துன்பம் வந்தாலும் நான் நிற்பேன் ஆண்டவரே, நான் தளர்ந்து போக மாட்டேன், உங்கள்கிட்ட விலக மாட்டேன், உங்கள்கிட்ட விட மாட்டேன், வேறு எதையும் தேட மாட்டேன், நாட மாட்டேன், ஓட மாட்டேன், நான் நிற்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவர்களே செலவிட்டார்கள், அவரோடு ஐக்கியம் வைத்திருந்தார்கள், அவருக்காய் நின்றார்கள். அவர்கள் தான் உறுதியாய் நின்றவர்கள், அன்ஷேக்கபிள், அசையாத மக்கள். நீங்கள் அசைஞ்சிடக்கூடாதுங்க. சின்ன காற்றடிச்சா கூட அசைகிறவன், ஆளை பார்த்தா குண்டாக இருக்கும் என்ன மாதிரி, எனக்கு காற்றடிச்சா அசைந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ ஒல்லியாக இருந்தாலும் அவங்க அரை உறுதியாக நிற்பாங்க, மலை மாதிரி நிற்பாங்க. எந்த காற்று அடித்தாலும் அசைய மாட்டாங்க, முன்னால் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த வேளையில் எங்கள் அப்பாவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். நான் உறுதியான அஸ்திபாரமாக கிறிஸ்துவ மேலே நான் நிற்பேன். அவருக்காக வெளியேறப்பட்ட அனைத்தையும் அவர்களை செலவிடுவேன். அவரோடு நான் ஐக்கியம் வைத்திருக்கிறேன். அவருக்காக என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் அவருக்காக நிற்பேன்னு சொல்கிற பக்தர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் 100க்கு 100 கர்த்தருக்காக நிற்கிற இந்த சபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வல்லமை வரப்போகிறதுக்கு ஆண்டவர், அக்கினியை இறக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகள் மேல் நம்முடைய அபிஷேகத்தை நீ வைக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விலையேறப்பட்டதை கர்த்தருக்காய் உம்மிலே செலவிடுவோம், உம்மோடு ஐக்கியம் வைக்க, உமக்காய் நிற்க இந்த பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அசைவில்லாமல் நாங்கள் நிற்கணும். அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற போகிற நாங்கள் அசைவில்லாமல் இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிள்ளைகளை வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் விடுதலையாக்கும். நம்முடைய வருகைக்காக எங்களை நீ ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.